ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் brought to you by பீம் யூபிஐ. நம்மளோட பேமெண்ட் பார்ட்னர் மற்றும் ஓடு. ஓடு தான் நம்மளோட பிசினஸ் மேனேஜ்மெண்ட் பார்ட்னர். பிசினஸ் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? நீங்க பிசினஸ் ரன் பண்றீங்கன்னா ஏக்கச்சக்க குடைச்சலான விஷயங்கள்லாம் இருக்கும். செலவு வரவு செலவு கணக்கு பார்க்கணும். அதை கிளீனா கொடுத்துருவாங்க. ஒரே தட்டு தட்டுனீங்கன்னா ரெண்டு தட்டு சார் ஒண்ணு இல்ல 2 தட்டு தட்டுனீங்க அப்படின்னா எல்லா இன்வாய்ஸும் ஜென்ரேட் ஆயிடும். சூப்பரா உங்க பிசினஸை மேனேஜ் பண்ணலாம். நீங்க உங்க வேலையை பார்க்க போகலாம். இந்த வேலையெல்லாம் இது பண்ணி கொடுத்துரும். இதை தவிர பேங்க் அக்கௌண்ட்டை சிங்க் பண்ணலாம். எக்கச்சக்கமா ஏராளமா நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். பிசினஸை நீங்க பண்ணுங்க. உங்களோட பிசினஸ் மேனேஜ்மெண்ட்டை இவங்க பண்ணுவாங்க. ஆல் செட் அண்ட் டன். முதல்ல நீங்க பண்ணும்போது ஃபுல்லாவே ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் ஃபுல் மாடியூல் யூஸ் பண்ணணும்னு வச்சீங்கன்னா ₹580 per மாசம் கட்டினீங்கன்னா போறோம். சரி, லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. பிடாக் ஒரு பயங்கரமா நான் எதிர்பார்க்கல. ஒரு கேண்டர்ல ஈஸியா சிஎஸ்கே ஜெயிச்சிருக்க வேண்டிய ஒரு கேம். அங்கேருந்து எப்படி இந்த கேமை தோத்தாங்கன்னு எனக்கு புரியல மச்சி. உனக்கு ஏதாவது தோணிச்சா? வருத்தமா இருக்கு ஹானஸ்டா சொல்லணும்னா. டு பி வெரி ஹானஸ்ட் வித் யூ. ஏன்னா ஒரு 2 மேட்ச் ஜெயிச்சு ஆல் ஆஃப் அ சடன் அந்த 2வது மேட்ச் ஜெயிச்சு நம்ம வந்து ரிவ்யூ பண்ணும்போது நீங்க என்ன தெரியுமா சொன்னீங்க? கணக்கு பண்ண ஆரம்பிச்சீங்க. இந்த மேட்ச் இப்படி போச்சுன்னா வச்சு பிளே ஆஃப்ஸ் சான்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னு. அதை ஏன் நீங்க சொன்னீங்கன்னா they found the combination. they found the combination. கலில் இன்ஜுரி ஆனாலும் அப்படியே ஒரு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட். முகேஷ் சௌத்ரி அவ்வளவு பேடா போடல. எனக்கு என்னன்னா இப்ப நான் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டு லாயர்கிட்ட தான் பேசினேன். அந்த ஐசிசி ரூலை உடைக்கணும். இப்ப அவங்களுக்கு இப்ப இது வருது, மெயில் வருது, இந்த மாதிரி 3 லெஃப்ட் ஹேண்டரு, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அக்கீல் ஹுசேன் யூ கேனாட் பிளே அப்படின்னு மெயில் வந்ததுன்னா அவங்க இந்த ரூல் ஃபாலோ பண்ணித்தானே ஆகணும். இதனாலதான் மேட்ச் அவங்களுக்கு போச்சு. ஸோ யூ கேனாட் பிளேம் சிஎஸ்கே ஆன் தட். ஏன்னா உங்களுக்கு ஒரு சிலதெல்லாம் கிரிக்கெட் எப்ப ஆரம்பிச்சாங்க? 1891 அப்பல இருந்து இருக்கிற ரூலை பாரம்பரிய ரூலை இவங்க ஃபாலோ பண்றாங்க. அந்த மாதிரி தேவர் மகன்ல சிவாஜி சொல்ற மாதிரி இந்த மாதிரி இந்த பயலுவ எல்லாம் எப்படி அந்த மாதிரி வந்த பயலுவ தான் அப்படின்ற மாதிரி 1891ல இருந்து ஃபாலோ பண்றாங்க. 4 ஓவர்ல 26 ரன், 1 விக்கெட். நீங்க ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் சொன்னீங்க 100 பத்தி. அதுக்கப்புறம் ஏன் அவர் ரவுண்ட் விக்கெட் போட மாட்டேன்றாங்க தெரியல. நான் ஒரு பாயிண்ட் என்ன சொன்னேன், 100க்கு இன்னொரு பக்கம் டிஃபென்சிவ் ஸ்பின் போட்டா 100 வேற மாதிரி பீஸ்ட் அட்டாக்கிங்கா போடுவாருன்னு. இன்னைக்கு 3 ஓவர் அட்டாக்கிங்கா போட்டாரு ஷார்ட் பவர் பிளேல. ஆனா அது கவுண்டர் அட்டாக் ஆயிடுச்சு அன்பார்ச்சுனேட்லி. அதுக்கப்புறம் ஸ்பின் யாருமே இல்ல. 100 couldn't get a break through. இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் எங்க கேம் அவங்க விட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் ஆஃப் பவர் பிளே போலிங். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். என்னோட தாட்ஸ் நான் தப்பா இருக்கலாம். ஒரு ராலிக்கிங் ஸ்டார்ட் மாத்திரை வச்சு வாங்குறாரு, 2 விக்கெட் போகுது, ஷோல்டர்ஸ் டவுனு. நம்பர் 4 நீங்க டிவால்ட் பிரீவிஸ் இறக்குவீங்களா, மேட் ஷாட் இறக்குவீங்களா? ஃபர்கெட் அபவுட் டிவால்ட் பிரீவிஸ் ஃபெயிலியர். 66 in the board in the 5th over. You lose a wicket in power play. Your number 4 is either Sarfraz Khan, டிவால்ட் பிரீவிஸ் or மேட் ஷாட். Over to you. ஓவர் டு மீ இல்ல. மேட்சை ரொம்ப பல்ல கடிச்சுனே பார்த்துருந்தேன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. நிறைய விஷயங்கள்ல அப்படி அப்படியே அப்படி கண்ணை விழிச்சு பாக்குற மாதிரி இருக்கு. நல்ல வேலை இன்னைக்கு எனக்கு கை கொடுத்தது நம்ம ஸ்நாக் பார்ட்னர் தான். உனக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கு தெரியும், பட் உடம்பு சரியான போனதுக்கு அப்புறம் மறந்துடாத மாக்கா ஷாக்கா பை ஃபார்ம்லி பயங்கரமா இருக்கு. ஹெல்த்தி ஆப்ஷன். நான் ரொம்ப நாளா சிப்ஸே சாப்பிட்டது கிடையாது. பட் இது மக்கனா ஃப்ளோர்ல பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்கு. ரோஸ்டடு ஃப்ரைடு கிடையாது. உடம்பு சரியில்லைன்னு தெரியும், அப்ப கூட நீ டெஃபினட்டா இது சாப்பிடலாம். பயங்கர ஹெல்தி. ஆலிவ் ஆயில் பண்ணிக்கிறாங்க. அதனால பாக்குறதுக்கே எம்மியா இருக்கு. அங்க என்ன கிரிக்கெட்லாம் ஆட சொல்லி 2-3 6 வேற அடிச்சான். அபிஷேக் சர்மா மாதிரி ஆடி அதே மாதிரி ஒரு 6 எல்லாம் அவர் அடிச்சாரு. அப்பயாவது ஒரு 2 பேக்கெட் கொடுத்து வீட்டுக்கு எடுத்துன்னு வந்திருப்பேன்ல. இப்ப நீ ஒரு பக்கம் சாப்பிட்டுன்னு இந்த மாதிரி சொல்றீங்க உடம்பு சரியில்லாதவனுக்கு. கல்ச்சர்ல இல்ல, போன மேட்ச் 2-3 மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப வருத்தமா பேசினேன். ஆனா 2 பேக் டு பேக் வின்ஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சாந்தமாயிட்டேன். நான் சொல்றேன், இது அக்ராஸ் எல்லா ரீட்டைல் ஸ்டோர்ஸும் கிடைக்குது, இ காமர்ஸும் கிடைக்குது. நீங்களும் இந்த ஐபிஎல் மேட்சை இந்த ஸ்நாக்கோட மக்கா ஷாக்கா ஸ்நாக்கோட என்ஜாய் பண்ணுங்க. வீடா இன்னும் ஒன்று எடுத்துக்கிறேன். நீ ஒரு சம பாயிண்ட் சொன்ன. எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான். இப்ப நம்ம எல்லாம் புக் படிச்சுட்டு எக்ஸாமுக்கு போவோம். ஓகே, அதுல இருந்து வெளியில இருந்து சிலபஸ்ல இருந்து கேள்வி வந்துட்டா என்ன பண்ணணும்? அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி அதே ஆன்சரை போடணும். ஓகே, வேற ஒரு கொஸ்டினுக்கும் அப்ளை பண்ணணும் மைண்ட. மேத்யூ ஷாட் எடுத்துட்டீங்க, உன்னோட சரி ஓகே, நீ சொல்றபடி ஐசிசி ரூல் ஓகே, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் எடுக்கல, அவனை அகில் ஹுசேனை உட்காந்து வச்சுட்ட. அபிஷேக் சர்மாவை அகில் ஹுசேன் வேர்ல்டு கப்ல எடுத்தான, அதெல்லாம் எனக்கு தெரியாது, தேவையில்லை, எனக்கு யாரு நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க? அந்த மாதிரி பண்ணி நீங்க மேத்யூ ஷாட் ஆட்டீங்க. ஓகே, அக்ரீடு. நவ்
மேத்யூ ஷாட் சூப்பர்பா போட்டான். 2 ஓவர் 13 ரன். ஒருத்தனை ஆஃப் ஸ்பின்னர் லெஃப்ட் ஹேண்டருக்கு அகைன்ஸ்டா போடணும்னு எடுத்ததுக்காக கன்ஃபார்மா நீ தாண்டா போடணும்னு 3வது ஓவரும் கொடுத்து ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல அவனுக்கு கிடைச்ச பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா டிராவிஸ் ஹெட்டே 6 பால் ஆடிட்டான். 6ல இருந்து 7 பால். அபிஷேக் சர்மா 3வது ஓவர் இன்ஃபேக்ட் டிராவிஸ் ஹெட்டுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்காம அவனே 6 பால் ஆடுற மாதிரி வந்துடுச்சு நிலைமை. சில ஷாட்ஸ் எல்லாம் அடிச்சான். டிராவிஸ் அவன் மேட்ச் ஷாட் அவ்வளவு பேடாலாம் போடல. செம அடி மச்சி. என்னோட கொஸ்டின் என்னன்னா, ஏன் முகேஷ் சௌத்ரியை நியூ பாலுக்கு தான் எடுத்திருக்கீங்க? அவனை 2வது ஓவர் போட்டு அதுக்கப்புறம் போலிங்கே கொடுக்கல. அவன் நல்லாவே கம்பேக் பண்ணா திருப்பி 6வது ஓவர் எடுத்துட்டு வரீங்க. சரி ஓகே, அன்ஷுல் கம்போஜ் உன்னோட பெஸ்ட் போலர் டீம்ல 15 ரன் கொடுத்தாங்கிற ஒரே காரணத்துக்காக அவனுக்கு 2வது ஓவர் பவர் பிளேல ஆபரேட் பண்ணல. மேத்யூ ஷாட்டை எடுத்துட்டமேங்கிறதுக்காக அவனை 3 ஓவர் போட்டுருக்கீங்க. இதுதான் மேத்யூ ஷாட்டோட 2வது கேம். இன்ஃபேக்ட் இன்னைக்கு தான் அன்னைக்கு ஒரு பால் போட்டான் ஆர்ஆரோட, ஒரு பாலோ 2 பாலோ. இன்னைக்கு தான் போடுறானே 3 ஓவர் இன்சைட் த பவர் பிளே. ஐபிஎல் இஸ் அ பீஸ்ட். யூ காட் டு பி கிட்டிங் மீ மச்சி. அதாவது அவன் 2 ஓவர் வேலை பண்ணி கொடுத்துட்டான். இப்ப இந்த ஓவர் வேற யாருக்காவது கொடுப்போம், ஒரு வெரைட்டியை கொண்டு வரோம்னு யோசிக்காம 3வது ஓவர் கொடுத்தா அங்க கேம் மொமெண்டம் கம்ப்ளீட்டா திரும்பிடுச்சு. ஸோ எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல மச்சி. தட் வாஸ் ரியலி. ஏன்னா அப்படியே ஃப்ளோல போனோம். நம்ம எழுதி கொடுத்த மாதிரி அப்படியே டக்குன்னு ஓவர் அந்த மாதிரி மாத்தக்கூடாது மச்சி. ஐ வாஸ் குவைட் டிசப்பாயிண்டட் வித். அதான் நான் சொல்றேன் உங்களுக்கு, டு பி ஆனஸ்ட் வித் யூ, இதுல எப்படின்னா நான் ஒரு பிளேயரை டீம்ல எடுக்கிறேன்னா there is no, if you have an attitude of I want to prove that I am right, why am I playing that player அப்படின்ற இன்டென்ஷன்ல if you run the process you might get it right but the team will suffer. அனுபவத்துல சொல்றேன். ஏன்னா அந்த மாதிரி தப்ப நான் பண்ணியிருக்கேன் இந்த பாஸ்ட். ஒரு பிளேயரை பேக் பண்ணி இவனை எடுக்கிறோம் அப்படின்னா, ஐயோ அவனுக்கு போலிங்கோ பேட்டிங்கோ கிடைக்கலன்னா அப்படின்னா வந்துட்டு எதுக்குடா அவனை எடுத்தேன்னு நம்மள குறை சொல்றான்னு சொல்லிட்டு சின்ன வயசுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம அதை பண்ணியிருக்கேன். இப்ப அவங்க ஒண்ணு பண்ணாங்க பாருங்க, 17.2 ஓவர்ஸ்ல டெட் ஸ்டோன் வந்து டெட் ஸ்டோன்னே வருது, லியம் லிவிங்ஸ்டன் பாருங்களேன். அதாவது எப்படின்னா 5 வருஷமா என்னமோ இம்பாக்ட் சப் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இருந்த வரைக்கும் 2019ல நான் ஐபிஎல் லாஸ்ட், அது வரைக்கும் இம்பாக்ட் சப் இல்ல, அதுக்கப்புறம் இம்பாக்ட் சப் வந்தது. இது வரைக்கும் இந்த 5 வருஷமா இம்பாக்ட் சப் என்னன்னு தெரியாத ஒரு டீம்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஏன்னா அந்த இவங்களோட என்ன ஆச்சு, பிபிகேஎஸ் மேட்சோட அவர் சொல்லிட்டாரு பிரஃபுல்லிங்கே இஸ் என்னன்னு. அப்புறம் பாக்குறேன் ஜெய்தேவ் உனத்கட்ட உள்ள கொண்டு வந்தாங்க. ஓகே, போன மேட்ச் ஒரு காமெடி பண்ணாங்க, போன மேட்ச் அதே காமெடி தான் பண்ணாங்க. இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், 17.2 ஓவர்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு 177 அந்த போர்டு. என்ன பொறுத்த வரைக்கும் 205 ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர். they ended up with 10 run shot. அதான் நான் போட்டேன். அந்த சிச்சுவேஷன்ல அந்த 5 பால உங்களுக்கு ஹர்ஷ் தூபே ஆடி இருந்தாருன்னா, இப்பயும் சொல்ற ஹர்ஷ் தூபே கேன் பேட், he would have scored 8 runs, 7 runs more than லிவிங்ஸ்டன். அந்த சிவாங் குமாருக்கு டாண்டம் ஹர்ஷ் தூபே போட்டிருந்தா 25 ரன்ல ஜெயிச்சிருப்பாங்க. இது வந்து என்னோட அசம்ஷன். even though I'm a CSK fan, I've been honest, CSK would have lost the game by 25 runs. ஏன்னா 14 வைடு, அதுக்கப்புறம் வந்துட்டு 2 நோ பால் ஃப்ரீ ஹிட், -19 ஆன் த ஃபீல்டு, 10 ஓவர்ல 111 ஃபார் 3ல இருந்து நீ தோக்குறன்னா got nothing more to elaborate. சரி பீடாக், இந்த இடத்துல வந்து ஒரு செக்மெண்ட் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆசைப்படுறேன். பீடாக், இன்னைக்கு ஒரு இன்கம்ப்ளீட் கேம் தான். 2 டீமும் இவங்க ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சது இல்லைங்கிற மாதிரி 2 பேரும் மிஸ்டேக் மேல மிஸ்டேக் பண்ணி கடைசியில சிஎஸ்கே வந்து இந்த கேமை எப்படிடா தோத்தாங்கன்னு தெரியாத மாதிரி தோத்துருக்காங்க. ஸோ என்னோட கொஸ்டின், பீம் ஸ்மார்ட் பிளே ஆஃப் த டே. பே த ஸ்மார்ட் வே யூசிங் பீம் பேமெண்ட்ஸ் ஆப். இந்த ஸ்மார்ட் பிளே ஆஃப் த டே நீ எதை பிக் பண்ணுவ? கொஞ்சம் கஷ்டம் தான், பட் ட்ரை பண்ணு. ஸ்மார்ட் பிளே ஆஃப் த டே அப்படின்னா எனக்கு நான் வந்துட்டு ஒண்ணுதான் சொல்லுவேன். ஈவன் தோ சிஎஸ்கே லாஸ்ட், அந்த ஜெனி ஓவர்டோனோட ஒரு 2 ஓவர் விச் இட் டுக் அபிஷேக் சர்மா, அதுக்கப்புறம் ஒரு ஒன்னு இடிச்சாரு பாருங்க அனிகித் வர்மாக்கு. தட் இஸ் வாட் brought them back to the game. Even though CSK lost, the strategy was very clear to bowl hard lengths. அதுக்கப்புறம் எடுத்த விக்கெட் நிதிஷ் ரெட்டி மேல போட்டு தூக்கி அடிச்சு அவுட் ஆனாரு. The 2 ஓவர்ல he showed some hostility to bring CSK back to the game. So credit has to be given where it's due. என்ன பொறுத்த வரைக்கும் I'll choose this.
பீடாக் உடம்பு சரியில்லை, அதையும் மீறி நமக்காக அந்த ஷோ பண்ணிட்டு இருக்காரு. தேங்க்யூ so much for doing it பீடாக். என்னோட ஸ்மார்ட் பிளே ஆஃப் த டே நான் சொல்லிடுறேன். அந்த 2 ஓவர் வந்து சிவாங் குமார் போட்டு முடிச்சுட்டான். டெவால் பிரேவிஸ் கரெக்டா உள்ள வந்து அந்த சர்ஃப்ராஸ் கான் அவுட் ஆனவனே கரெக்டா அவன் எடுத்துட்டு வந்து கூகுளி போட வச்சு எடுத்தான்ல. டு மீ தட் வாஸ் த ஸ்மார்ட் பிளே ஆஃப் த டே. இந்த பையன் எனக்கு ஒரு விஷயம் தான் அந்த எஸ்ஆர்எச் bowling அட்டாக்ல. பிரஃபுல் இங்கே கை இன்னைக்கு அதான் சொல்லுவாங்க நம்ம ஊர்ல எல்லாம் வரும்போது கை இழுத்துக்குச்சுன்னுவாங்க. அவன் ஹை பிரஷர் கேம் சஞ்சு சாம்சனுக்கும் ருத்துராஜ் கைக்வாடுக்கும் போடணுங்கிற ஒரு பிரஷர்ல ஃபர்ஸ்ட் கேம் நல்லா போட்டான். அராரையா நெவர் காட் இட் ரைட். 3 ஓவருக்கு 50 ரன்னு. அவன் சக்கீப் ஹுசைன், சிவாங் குமார், ஈஷான் மலிங்காவும் ஒன்னும் ஸ்பிரிங் சிக்கன் கிடையாது. இப்பதான் ஆட ஆரம்பிச்சான். போன வருஷம் தான் இப்பதான் விளையாட ஆரம்பிச்சிருக்கான் ஐபிஎல். இந்த அட்டாக்க வச்சு இந்த ஸ்கோரை எங்கேருந்து எங்க வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டாங்கன்னு என்னால புரிஞ்சிக்கவே முடியல. லாஸ்ட் ஓவர் பிரபுல் இங்கேக்கு கொடுத்து அவன் யாருக்கார எக்ஸிக்யூட் பண்றாயா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பட் பீடாக் இன்னும் ஒரு சின்ன ஒரு விஷயத்த நான் அட்ரஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்ன தெரியுமா அது? அந்த ஆயுஷ் மாத்திரையோட இன்ஜுரி ஐ ஹோப் ஹி இஸ் பேக். பட் பை த லுக்ஸ் ஆஃப் இட் ஹி குட் பி கான் ஃபார் அ வைல் பீடாக். அதாவது 2 விஷயமா நான் அதை பாக்குறேன். வரும்போதே முட்டியில ஃபுல்லா ஸ்ட்ராப் போட்டு தான் வரான். 2-3 மேட்சாவே எல்லாரும் கேக்குறாங்க ஏன் இம்பாக்டா வச்சிருக்கீங்க, நல்லா தானே ஃபீல்டிங் பண்ணுவாங்கறான். இந்த இன்ஜுரிங்கிறது ஒரு பெரிய கன்சர்னா இருந்திருக்கு பீடாக். நான் முன்னாடில இருந்தே அதை சொல்லியிருக்கேன். சீசன் டு சீசன் தீபாவளிக்கு இந்த மாதிரி இன்ஜுரி வந்துனே இருக்கு. தீபக் சஹர் 3 வருஷம் விளையாடி இருக்கான். அந்த 3 வருஷத்துல 14 கேம் சென்னைக்கு விளையாடி இருக்கான். ஒரே சீசன் மும்பை 14 கேம் விளையாட வச்சான். இன்ஜுரி மேனேஜ்மெண்ட்ங்கிறது இட் ஸ்டார்ட்ஸ் வெல் பிஃபோர் த சீசன் பிகின்ஸ் அண்ட் கோஸ் ஆன் இயர் லாங். நான் முன்னாடியே சொல்லிருக்கேன், எனக்கு நீ இன்ஜுரி இருந்தது. ஆர்ஆர்லாம் ஃபுல் இயர் மானிட்டர் பண்ணுவாங்க. இன்ஜெக்ஷனுக்கு அப்புறமா ரீஹாப்ல இருந்து ஸ்ட்ரெங்த்ல இருந்து எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுவாங்க. அது எப்படி மஸ்குலர் இன்ஜுரிஸ் இன் சீசனும் வருது, ஈஸியா அணை கட்டலாம். ப்ரீவியஸ்ல இருந்து அவங்க இன்ஜுரி கேரி பண்ணிட்டாங்கன்னு அதுக்கு பேர் தான் இன்ஜுரி மேனேஜ்மெண்ட். வருஷம் இன்ஜுரினா எங்கேருந்து போய் பிளேயரை பஜார்ல இருந்து புடிச்சுன்னு வர முடியும்? இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் இது வந்து எப்படிப்பட்ட கால்னா அது கிராம்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவன் ஃபீல்டிங் பண்ணவே இல்லை. அப்படி அவன் ஃபீல்டிங் பண்ணாம அவனுக்கு கிராம்ப் வந்ததுன்னா என்ன பண்ணினா வாட் இஸ் இஸ் ஹைட்ரேஷன்? ஹவு கேன் தட் ஹேப்பன்? சரி ஓகே, அது கிராம்ப் இல்ல இன்ஜுரி. உள்ள வந்து செக் பண்ணிட்டு போயாச்சு. அவன் நொன்றான். அவனை இன்னொரு பால் ஆட வைக்கிறீங்க, ஓட வைக்கிறீங்க. ஒருவேளை அது ஹாம்ஸ்ட்ரிங் டேரா இருக்கட்டும் பீடாக், உனக்கு தெரியாது எனக்கு தெரியும். அது ஒரு ரொட்டேஷன்ல ஹாம்ஸ்ட்ரிங் டேர் வந்துருச்சு. கிரேட் 1 அசியூம் பண்ணலாம். கிரேட் 1னா நீ ஒரு வாரத்துல இருந்து 10 நாள் இம்பாக்ட் சப்பா வச்சு ஆடிடலாம். கிரேட் 2 போச்சுன்னா 3 வாரம். கிரேட் 2க்கு மேல கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி ஆச்சுன்னா 6 வீக்ஸ்க்கு அவுட்டியா? ஹவ் டிஃபிகல்ட் இஸ் இட்? என்னால புரிஞ்சிக்கவே முடியல. அவன் ரிட்டையர் அவுட் ஆயிட்டு போக வேண்டியதானே? இந்த சீசன்ல ஒன் ஆஃப் த ஸ்ட்ரைக்கிங் பாயிண்ட்ஸ் அண்ட் ஸ்டார்ஸே வந்து ஆயுஷ் மாத்திரே தான். அவனை இந்த மாதிரி கேர்லெஸ்ஸா ஹேண்டில் பண்ணது என்னால ஐ ஜஸ்ட் குடன்ட் அக்செப்ட் இட். காமெண்ட்ரியில இருக்கும்போது ஷாக்டு. எல்லாரும் மைக்க கீழே வச்சுட்டு இப்படியே பாக்குறாங்க. என்னையா நடக்குது அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. வெரி வெரி சர்ப்ரைசிங் பீடாக். நீ என்ன நினைக்கிற அதை பத்தி? ஒன்னே ஒன்று சொல்றேன். பிஃபோர் ஆயுஷ் மத்ரே காட் அவுட், இந்த 2வது ரன் ஓடு வரும்போது ஹாம்ஸ்ட்ரிங் நிகில் வந்த போது சிஎஸ்கே has dominated the power play. They were setting it on fire. அப்ப நான் என்ன பண்ண, ரிட்டையர்ட் அவுட் எதுக்கு? இஸ் ஜெனுவன்லி காட் இன்ஜூரி. இட்ஸ் ரிட்டையர்ட் ஹர்ட். இட்ஸ் நாட் ரிட்டையர்ட் அவுட், ரிட்டையர்ட் ஹர்ட். யூ ஹவ் கான் அவுட் அண்ட் வுட் ஹவ் சென்ட் டெவால் பிரேவிஸ் அட் த டைம். எக்கிள் மாமா போய் நீ அப்படின்னு ஒண்ணு. 2வது நான் என்ன சொல்றேன், இப்போ ஒரு சில லீக்ஸ்லாம் நான் ஒர்க் பண்ணும்போது 3 வருஷத்துக்கு இதே டீம் தான் அப்படின்னு சொன்னா, சே இட் அஸ் கரீபியன் பிரீமியர் லீக், வேறெவர் ஐ எம் ஒர்க்கிங், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், அந்த பிசியோகிட்டையும் ட்ரெயினர்கிட்டையும் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் கிட்ட இவன் என்னென்னலாம் லீக் ஆடுறான், இவனோட கேலண்டர் என்னன்றதும் அவனோட ஏஜென்ட் கிட்ட கேட்டு எனக்கு 3 நாள் முடிஞ்ச உடனே இந்த டோர்னமெண்ட் எனக்கு வரணும்னுவேன். அது வந்த உடனே என்ன பண்ணுவேன், அந்த பிசியோட்ட சொல்லுவேன், பிசியோட்டையும் இந்த டோர்னமெண்ட்லாம் ஆடுறான், யாரு பிசியோ யாரு ட்ரெயினரு அப்படின்ற மெடிக்கல் டீம் இது பண்ணிட்டு என்ன ஒர்க்லோட அவன் எப்படி வரான்னு ஒவ்வொரு இது ஆடும்போது எனக்கு ரிப்போர்ட் வரணும். பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் ஏதாவது ஒரு இன்ஜுரி அது வந்ததுன்னா அந்த நிகில் எவ்வளவு பெருசா இருக்கு, தாங்குவானா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியணும். நீ எப்படி ட்ரீட் பண்ணியிருக்க, அவன் எப்படி ட்ரீட் பண்றான், அவனோட திறமையான பிசியோவோ ட்ரெயினராவோ இருக்கலாம். The only thing is when to win everywhere is to make sure the player is injury free if he's got a nickel. அந்த ரிப்போர்ட் ஒவ்வொரு டோர்னமெண்ட், ரொமாரியோ ஷெப்பர்ட் மாதிரி ஒரு இன்ஜுரி ப்ரோன் யாருமே கிடையாது. எம்எல்சியில ஆடும்போது லக்கிலி பாத்தீங்கன்னா அந்த எம்எல்சியில இருக்கிற பிசியோ தான் எங்களுக்கு சிபிஎல் பிசியோ, கொஞ்சம் ஈஸியா போயிடும்.
வேற எங்கேயாவது ஆடும்போது இப்ப இங்க இருக்கார் அந்த எவன் ஸ்பீச்லி தான் போன வருஷம் வரைக்கும் பிசியோன்னா அவரை கான்டாக்ட் பண்ணி அவரோட ரிப்போர்ட் என்ன கொடுக்குறாரு, இந்த 2 மாசத்துல அவரோட ஒர்க் லோட் எப்படி இருந்தது, அதாவது நிகழ் வந்ததா, இந்த மாதிரி நாம் பிளான் பண்ணணும். அது எப்படி கலீல் அஹ்மது இன்ஜுரி ஆறாரு, தோனி இன்ஜுரி ஆறாரு, ஆயுஷ் மாத்ரே இன்ஜுரி ஆறாரு, டிவால்டு பிரேவிஸுக்கு சைட் ஸ்ட்ரெயின், அக்கீல் ஹுசேன் முதல் 2 மேட்சுக்கு இன்ஜுரி. புரியலையே எனக்கு. தீபக் சஹர் நீங்க சொன்ன மாதிரி இங்க ஆடவே இல்லை, எல்லா மேட்சும் அங்க ஆடுறாங்களே, இது எதுவும் விவகாரமா இருக்கும் போல்தேடா. இல்ல இதுல என்ன பியூட்டினா, எம்எஸ் தோனி வந்து ஓகே அவர் இன்ஜுரி ஆறாரு, ஏஜ் ஒரு ரிலேட்டட் காரணம்னு சொல்லலாம். பட் ஸ்டில் 1 இயரா ரீஹேப் பண்ணி ஸ்ட்ரென்த் பண்ண வச்சிருந்தா இப்படிலாம் வராது இன்ஜுரி. இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் அவ்வளவு கடினம் கிடையாது. ஓகே டெவால் பிரேவிஸ் இயர் முழுக்க ஆடுறாரு, வந்து ஏதோ சைட் ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு, ஓகே. பட் இன் சீசன் ரீஹேப் பண்ணி ஸ்ட்ரென்த் பண்ணி அவங்களை திருப்பி பார்க்ல போடுறது தான் என் மெடிக்கல் டீமோட வேலை. எனிவே தட் அசைட் பீடா, நம்ம இதை பத்தி பேசினே இருக்கலாம். இது தனியா ஒரு இதுவே ஒரு 8 எபிசோடு சீரிஸ். நம்ம ஃபுல்லா வரலாம், நல்ல ஃபுல் டீடைல்ஸும் எடுத்து வச்சிருக்கேன், வரலாம் நம்ம. பட் பிஃபோர் தட் இன்னைக்கு நம்ம போயிடலாம் பிடாக். மாகா ஷாக்கா வைப் அப்கிரேட் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச். ஒரு பேசேஜ் ஆஃப் பிளே இந்த மேட்ச மொத்தமா மாத்திடுச்சு. மாறினே இருந்தது மேட்ச். இப்படி போச்சு ரோலர் கோஸ்டர் மாதிரி. எப்படி இருந்த மேட்ச் இப்படி ஆயிருச்சு அப்படின்னு எப்படி தோத்தாங்க சிஎஸ்கே? அது எந்த மொமெண்ட்ல சிஎஸ்கே இந்த மேட்சை விட்டாங்க? சிவாம் குமாரோட 2 ஓவர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது வரைக்கும் உங்களுக்கு என்னன்னா, உங்களுக்கு 10 போயினே இருந்தது. அப்ப சிவாம் குமார் வந்த உடனே தான் கொஞ்சம் வந்துட்டு அப்பயே என்ன ஜஸ்ட் 9.21 பர் ஓவர் உங்களுக்கு வந்துட்டு அது 8.4க்குலாம் வந்துச்சு. அங்கேருந்து கொஞ்சம் அவங்களும் ஓகே வி கேன் ரியலி திங்க் அபவுட் வின்னிங் த கேம் அப்படின்னு இது பண்ணது அந்த பேசேஜ் ஆஃப் பிளே தான். இந்த சிவாம் குமார் ஸ்குவீஸ் பண்ணது தான். சிஎஸ்கே ஆல்சோ நீட் டு டேக் பிளேம் டு செட்டில் டவுன் அ போலர் லைக் கொஞ்சம் அவர் மேல அக்ரெசிவா போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆன்சர்ஸே எல்லாம் போயிருந்திருக்கும். பட் இஷான் கிஷான் ரியலி டீசெண்டா கேப்டன்சி பண்ணார் என்ன பொறுத்த வரைக்கும். நான் யாரு பக்கம் தெரியுமா போறேன் இந்த அப்கிரேட் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச், மாகா ஷாக்கா அப்கிரேட் மொமெண்ட். நான் வந்து அந்த ஷக்கீப் ஹுசைன் இருக்கான்ல, ஷக்கீப் ஹுசைன் வந்து சிவம் டூபேக்கு லாஸ்ட் ஓவர் ஆஃப் த ஸ்பெல் விக்கெட்டை நெயில் பண்ணா பாரு, அந்த இடத்துல கேம் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஏன்னா சிவம் டூபே அகேன்ஸ்ட் நிதிஷ்குமார் ரெட்டி அவனால அடிச்சிருக்க முடியும். லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் கடைசியில் இருந்தா அடிச்சிருக்க முடியும். 10 ரன் பர் ஓவர் ஈஸியா மேனேஜ் பண்ணிருக்கலாம். ஆனா சும்மா சொல்லக்கூடாதியா. ஷக்கீப் ஹுசைன், பிரஃபுல் ஹிங்கே, நிதிஷ்குமார் ரெட்டி, சிவாங் குமார் இவங்களை வச்சு இந்த ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணிட்டான். இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆயிடுச்சு. SRH சிஎஸ்கேவோட 200 அடிச்சதே இல்ல. சிஎஸ்கே 2018 இருந்து 190க்கு மேல சேஸே பண்ணது இல்ல. திஸ் கேனாட் பி த கேஸ் இல்ல. T20 மாடர்ன் டே T20 கிரிக்கெட்ல 190 ஒரு வாட்டி கூட சேஸ் பண்ணல 8 வருஷங்கிறதுக்கு என்ன ரீசனா இருக்க முடியும்? எனக்கு என்னால புரிஞ்சிக்கவே முடியல. ராங் என்ட்ரி பாயிண்ட்ஸ் என்னத்தை எங்க ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. கரெக்டா சொன்னீங்க. ஒன்னே ஒண்ணுதான் ராங் என்ட்ரி பாயிண்ட்ஸ். ஒன்னே நெயில் பண்ணிட்டீங்க நீங்க. நான் தான் சொல்றேனே திருப்பியும் முட்டெல்லாம் கொடுக்கல, கான்பிடென்ட்டா சொல்றேன். டிவால்டு பிரேவிஸ் நம்பர் 4 போயிருந்தாருன்னா ஏன்னா உங்களுக்கு இவர் வந்து 34 ஆஃப் 30 பால்ஸ் மேத்யூ ஷாட். நான் இன்னொன்னு சொல்றேன், மேத்யூ ஷாட்டை நான் குறை சொல்ல மாட்டேன். முதல்ல இருந்தே இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். மேத்யூ ஷாட் எப்படின்னா ஒரு டச் பிளேயர். பவர் பிளேல வந்துட்டு அவர் ஆடுவார் ஓபன் பண்ணி. எங்க டீமுக்கு தான் ஆடினாரு, இப்ப நீங்க ஆட போற டீமுக்கு தான் அவர் ஆடி இருக்காரு. தட் இஸ் சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ் வச்சு செட் தி பவர் பிளே ஆன் ஃபயர். எப்படி பாயிண்ட் மேல ஒரு ஸ்கொயர் டிரைவ், மிட் ஆஃப் மேல ஒரு ஷாட், அவுட் சைட் ஆஃப் போய் பிளிக், இட்ஸ் நாட் அ பவர் ஹிட்டர். ஸோ கரெக்டா பவர் பிளே முடியும் போது அவர் நீங்க வந்த உடனே அந்த மொமெண்டம் முடிஞ்சது. அதுக்கப்புறமாவது டிவால்டு பெரிஸ் வருவாருன்னா, சர்ஃப்ராஸ் கானும் பாத்தீங்கன்னா பிளேட் அ குட் ஹேண்ட். பட் அந்த சிச்சுவேஷன்ல 16 balls to 21ங்கிறது ஸ்ட்ரைட்லி புஷிங் தி ரேட் அப். ஸோ டிவால் பிரேவிஸ் மாதிரி ஒரு பிளேயர் எப்படின்னா, டிவால் பிரேவிஸ் டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஹிம் வித் 10 balls to be 3 runs. வந்தா அடி இல்லைன்னா அவுட் ஆட்டி போயினா இருப்பாரு. அப்ப டிவால் பிரேவிஸ் வந்துட்டு ஒரு 7 பால்ல ஒரு 18 ரன் மொமெண்டம் கொடுத்திருந்தா தொங்கிருப்பாங்க இவங்க. இன்னொன்னு என்னன்னா, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், ப்ளீஸ் ஐ வாண்ட் ஆனஸ்ட் ஒப்பீனியன் ஃப்ரம் யூ. யோ ஜெமி ஓவர்ட் நீ அடியா ஸ்ட்ரைக், அன்சுல் கம்போஜ் கிட்ட சிங்கிள் கொடுத்து இது பண்ற. அவர் ஒரு 6 அடிச்சாரு, ஒரு ஃபுல் டாஸ் மிஸ் நேர டமால் தூக்கி லாங்கான் மேல. நீ எடியா ஸ்ட்ரைக். டேவிட் மில்லர் பாருங்க, 2 பால் இருக்கு, நான் எடுக்க மாட்டேன் சிங்கிள், குல்தீப்பை நம்ப மாட்டேன், நான் ஆடுவேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து நான் கொடுத்த பாயிண்ட நானே முடிச்சு காட்டுறேன்டா அப்படின்ற மாதிரி முடிச்சு காட்டினாரு அவரு. நீ ஸ்ட்ரைக் அடியா, என்ன மாதிரியான ஒரு ஹிட்டர் நீ? ஒரு 3 பால் நீ கனெக்ட் பண்ணிட்டேன்னா CSK lost the game by 10 runs, they could have won. Please Asha, add on.
இல்ல எனக்கு ஜேமி ஓவர்டன் வரைக்கும்லாம் நான் போவே மாட்டேன் பீடாக். இந்த மேட்ச் ஜேமி ஓவர்டன் வரைக்கும்லாம் போயிருக்கவே கூடாது. இப்போ இந்த ரோல் டெஃபினிஷன் ஒண்ணு சொல்லுவாங்கல்ல. ரோல் டெஃபினிஷனா என்ன மச்சி? ரோல் டெஃபினிஷன்னா இந்த டீம்ல இந்த பேட்டிங் லைனப்ல யார் யாருக்கு என்னென்ன வேலை அப்படின்னு குறிக்கிறது தான் ரோல் டெஃபினிஷன். இந்த பேட்டிங் லைனப்ல தடாலடி ஆடுறதுக்கு கோடி பேர் இருக்காங்க. சஞ்சு சாம்சன் தடாலடி, ஆயுஷ் மாத்ரே தடாலடி, சிவம் டூபே தடாலடி, டெவால் ப்ரூவிஸ் தடாலடி, மேத்யூ ஷாட் தடாலடிக்கு தான் எடுத்தாங்க. இன்னைக்கு பெருசா இல்ல 34 ஆஃப் 30. மத்த டீம் வந்து அவர் வந்து 34 ஆஃப் 30 பால்ஸ். மிச்ச டீம் வந்து 150 ஆஃப் 15 ஓவர்ஸ். சோ பேசிக்கலி அங்கதான் கேம். 150யும் 34 சேர்த்தா 184. நீ இந்த கேம்க்குள்ள இவ்வளவு தூரம் ஒரு ஆளை விளையாட வச்சுட்டேங்கிறதுக்காக அவரை என்ட்ரி பாயிண்ட்டை இறக்கிட்டு அவரை பேட்டிங் ஆட வச்சதுல பாயிண்டே இல்ல. அவரோட ரோல் டெஃபினிஷன் என்ன? ஆயுஷ் மாத்திரே புடிச்சு கட்டாச்சிட்டாரு. 4.3 உள்ள வராரு. என்ன சொல்லி அமிச்ச? மேத்யூ ஷாட்டை ஏன் பவர் பிளேக்குள்ள அமிச்சிங்க? ஒரே ரோல் தான். நீ எக்கு மாமா அப்படின்னு சொல்லி அனுப்புறதுட்டு அவர் என்னவோ ஆங்கர் ஆடின்னு இருக்காரு. சரி, அவர் ஆங்கர் ஆடுறாரு, ஓகே. சர்ஃபராஸ் கானோட ரோல் என்ன? பின்னாடி பிரவிஸ், டூபே, ஓவர்டன், பீம் பாய், ஜீம் பாய், பீம் பாய் 3 பேர் இருக்காங்க. சர்ஃபராஸ் கான ஃபுல்லா ஆட சொல்லுங்களேன். மேத்யூ ஷாட்டை ரிஸ்க் எடுக்க சொல்லுங்களேன். சம்பந்தமே இல்லாம சர்ஃபராஸ் கான் இந்த பக்கம் பிக் பண்ணி அவங்க ஒரு கேட்ச் ஆடுறாரு. என்னால வந்து அந்த ட்ரெண்ட்ஸ் இவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலங்கிறது தான் கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடி இருக்காங்க. நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ மச்சி, போன மேட்சும் RR vs SRH. நான் என்ன கேக்குறேன், IPL மாதிரி டோர்னமெண்ட்ல அந்த வென்யூல நடக்கிற மேட்சை பார்க்காம அந்த ட்ரெண்ட்ஸை படிக்காம போகவே முடியாது. 240 மாதிரி இருந்தாங்க SRH போன கேம். எவ்வளவுல பினிஷ் பண்ணாங்க? 214. 214 15. ஏன்? பால் நல்லா ரஃப்பா இருக்கு, விக்கெட் பழசாயிடுது, ரிவர்ஸ் ஸ்விங் ஆகுது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுது. அப்படிங்கிற கதை இருக்கும்போது ரெண்டாவது இன்னிங்ஸ்ல என்ன ஆச்சு? நியூ பால்ல தான் விக்கெட் விழுது. இன்னைக்கும் நம்ம நியூ பால்ல கொடுத்துட்டோம் 75 76, ஒரு விக்கெட் எக்ஸ்ட்ரா. சோ என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத விஷயம் அதுதான். நீ ஆயுஷ் மாத்திரை ரிட்டையர் ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா அழகா ஒரு ஆளை உள்ள இறக்கிட்டு அந்த பவர் பிளேயை சீத்ரூ பண்ணிருந்தா கேம் ஓவர். சரி, அங்க முடிக்கல. ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்லாம் வருது இல்ல, ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்ல சர்ஃபராஸ் கான ஃபுல்லா எடுத்துன்னு போக சொல்லு. ஆஸ்கிங் ரேட் 8.9யா? ரோல் டெஃபினிஷன் 2.5 நிமிஷம் கொடுக்குறாங்களே, என்னதான் பேசுறீங்க? சிவாங் குமாரோட ஓவர் பாக்கி இருக்கு. சிவாங் குமாரோட ஓவர் பாக்கி இருக்கு. அதை டார்கெட் பண்றதுக்காக டூபே வெயிட் பண்றாரு. அதுக்காக ஓவரை புஷ் பண்றான். அந்த டைம்ல சிவம் டூபே சான்ஸ் எடுக்கலன்னா இன்னொருத்த சான்ஸ் எடுக்கணும்ல. சிவம் டூபே அங்கேயாவது சீஸ் த்ரூ. அவன் 20வது ஓவர் வரைக்கும் ஆடி இன்னொருத்த அவங்க கிட்ட இருந்து பிரஷரை ரிலீஸ் பண்ணும். 3 ஓவர் 40 ரன்னுக்கு போயிடுச்சு. இட் வாஸ் a chase that was absolutely bottled much. 6 பாயிண்ட் ஃபார் தி டேக்கிங். இப்படி ஒரு SRH டீம் which is on struggling with the ball, அவனுக்கு 6 பாயிண்ட் கொடுத்து மேல டேபிள் அமிச்சிருக்கோம்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இஷாந்த் கிஷனோட கேப்டன்சி பாயிண்ட்ல இருக்கு. ஆஷா, டெல்லி வேற 6 பாயிண்ட்ல இருக்காங்க. இப்போ SRH மட்டும் சொல்றீங்க, சறுக்குன்னு பாட்டம்ல வந்திருக்காங்க இவங்க. நாளைக்கு அவன் மும்பை பல்தான் ஒரு எக்குனா இது இன்னைக்கு மண்டே அன்னைக்கு ஒரு எங்க இவன் நெட் ரன் ரேட் இன்னும் இதுவா இருக்கு. இவங்க என்ன போடுவாங்க? 9th பிளேஸுக்கு போயிடுவாங்க ஆல் ஆஃப் அ சடன். இன்னைக்கு ஜெயிச்சிருந்தாங்கன்னா 5th 6th வந்திருப்பாங்க. ஒரு மொமெண்டம் தான் ஷார்ட் இதுவே. இப்ப 2 மேட்ச் ஜெயிச்ச உடனே ஒரு மொமெண்டம் வந்து, இப்ப ஒரு மேட்ச் தோத்துருக்காங்க, ஒரு மேட்ச் அடுத்த மேட்ச் நல்லா ஆடி தோக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, கேள்விகள் எழ ஆரம்பிச்சிடும் திருப்பி. அந்த ஹோல்ல இருந்து வர முடியுமான்னு. இப்ப the belief has started, the fans have started believing, we have started believing, the people in the dugout have started believing, the management have started believing, players have started believing. இப்ப ஆல் ஆஃப் அ சடன் இன்னொரு மேட்ச் தோத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, பிளேயர்ஸ் ரொம்ப தூரம் போற மாதிரி ஆயிடுச்சா. 4 தோத்துட்டாங்க, இன்னொன்னு தோத்தாங்கன்னா 5 தோத்த மாதிரி ஆயிடும். 5 தோத்தாங்கன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம் ஆச்சா அங்க வர்றது. இலபீடாக நிறைய KKR மும்பை மாதிரி டீம் கொஞ்சம் கீழே இருக்காங்க, LSG கீழே இருக்காங்க. நீ இன்னும் 2 வின் ஆன் தி பவுன்ஸ். மும்பை கஷ்டப்படுறாங்க. அடுத்த கேம் ஸ்டில் தேர் இஸ் a lot of hope. நான் கண்டிப்பா சொல்றேன், அப்ப சொன்ன மாதிரியே தான் இப்பவும் சொல்றேன், இந்த டீம் ரைட் மொமெண்ட்ஸை தப்பா ஆடுறாங்க. பியூர்லி லேக் ஆஃப் கேம் அவேர்னஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன் கெட்டிங் இன்டு த கேம். அந்த கண்டிஷன்ல என்ன நடக்குது, அந்த கண்டிஷன்ல வாட் இஸ் த பெஸ்ட். இன்ஃபேக்ட் அவன் என்னன்னோ பேசியிருந்தான் அந்த CSK போலிங் அட்டாக்கை பத்தி. தயவு செய்து யாரெல்லாம் இந்த போலிங் அட்டாக்கை பத்தி தப்பா பேசுனீங்களோ கண்ணத்துல போட்டுக்காங்க. இன்னைக்கு அன்சுல் கம்போஜ் டெத்ல மாஸ்டர் கிளாஸ்யா, மாஸ்டர் கிளாஸ். பவர் பிளேயோட லாஸ்ட் ஓவர்ல அவன் வந்து முகேஷ் சௌத்ரி வந்து 2 விக்கெட் எடுத்து உன்னை கேம்ல திருப்பி கொண்டு வரான். They are keeping CSK in this tournament. I am sure against Mumbai they will again keep us. But ensure that we are not under prepared in terms of phases of the game.
இந்த டே அண்ட் ஏஜ்ல அண்டர் ப்ரிப்பேர்டா அந்த ஃபேசஸ் ஆஃப் த கேமுக்கு போறதெல்லாம் விடு, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அதுக்கு அந்த இதுவே நான் வார்த்தையை யூஸ் பண்ணல. நான் சொல்றது கரெக்டா இல்லையா? பேப்பர் அண்டர் ப்ரிப்பேர்டா எப்படி போக முடியும்? அந்த மாதிரி ஃபேசஸ் ஆஃப் த கேமுக்கு எங்க இருக்கணுங்கிறது. நான் ஒண்ணு சொல்றேன். நான் சொல்றது தப்பா கரெக்டான்னு மட்டும் சொல்லுங்க. பிகாஸ் ஐ கேன் see the pain in you. வார்த்தை வரமாட்டேங்குது, கோவம் வருது உங்களுக்கு, அவங்க தோத்துட்டாங்கன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு பாக்குறீங்க. பட் யூ மெயின்டைன் யுவர் கம்போஸ்டர். Let me be very honest with you. The two games which CSK won, when they scored 211 against Delhi, when Patum Nissanka and KL Rahul was going berserker, and the clutch moments, Delhi gave it away to CSK, even when Ashutosh Sharma was batting. And they put 192 against KKR, which in my opinion is average winning score. Average winning score gives you 50% of winning. 14 runs more than that gives you 75% of winning. 182 in that pitch could have been scored by KKR. They didn't play the clutch moments well. They handed over the clutch moments and points to CSK. என்ன பொறுத்த வரைக்கும் CSK has not won a game on their own, even though they got 2 victories. It's a bottom line honesty assessment from me. ஒரு எப்படி எனக்கு எப்படி ஒரு கேம் நான் கேட்கறேன்னா, தரவா ப்ரொஃபஷனலா ஒரு 205 கொடுக்கட்டும், ஒரு 207 for 3 in 19.1 overs இல்லையா, ஒரு 205 அடிச்சுட்டு 171 ஆப்போசிஷன் ஆல் அவுட், அந்த மாதிரி ஒரு கேமை தான் நான் பாக்குறேன். ஆனஸ்டா சொல்றேன். ஸோ நீங்க உங்க ரிஃப்ளெக்ஷனுக்கு எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன். ஐ வாண்ட் CSK to raise their game on those lines. பாயிண்ட்ல சேப்பாக் திரும்பி வருவாங்களான்னு சொல்லி கேட்டிருந்தேன். அடுத்த மேட்ச் மும்பை பங்காளிங்களோட. தே ஆர் ஆல்சோ பாட்டம் ஆஃப் த டேபிள், ஸ்ட்ரகிளிங். அவங்கள ஒரு எக்கி ஒரு பேக் டு பேக் 2 wins திருப்பி போட்டா we are right back in the mix. இதுல மனசை தளர விடுறதுக்கு எதுவுமே இல்ல. எல்லா கேமும் தோக்கிற கேம் எல்லாம் கூட நம்ம பேட்டர்ன்ஸ் ராங்கா சொல்றேன், அதை அட்ரஸ் பண்ணுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இன்ஜுரி மேல இன்ஜுரி வந்தா எங்கேருந்து போய் ஆளை கூட்டு வரணும்? பஜார்ல இருந்து தான் கூட்டு வரணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க ஒப்பீனியன்ஸ் என்ன? என்னென்ன பண்ணுவீங்க? உர்வில் பட்டேல் இருக்காரு பெஞ்சில், ஆஃப் கோர்ஸ் வி நோ தட். குர்ஜப்னி, ஹே ஐயோ இதை சொல்லலைன்னா இன்னைக்கு என்னால் தூங்க முடியாதுடா, இதை சொல்லலைன்னா என்னால் இன்னைக்கு தூங்கவே முடியாது. ஏன்னா அதாவது நம்ம பீம் யூபிஐ ஆப் இருக்குல்ல, சேஃப் அண்ட் செக்யூர் ஆப்ஷனு, அது வந்து நம்ம நாட்டோட ஆப். அந்த ஆப்பை நீங்க யூஸ் பண்ணுங்க டெஃபினட்டா. ஏன்னா 20 ரூபாய் கேஷ்பேக் ஃபர்ஸ்ட் டைம் யூசேஜ்ல அப்படின்னு சொல்லி தான் நான் முடிக்கணும். எனக்கு அது ரொம்ப சிம்பிளா இருக்கு, கிளீனா இருக்குன்னு புரியுது. ஆனா சிம்பிளா கிளீனா இல்லாத ஒரு விஷயத்த நான் சொல்றேன்டா. அதை சொல்லலைன்னா நீங்க நைட் எனக்கு தூக்கம் வராது. அது என்னங்கறத மட்டும் நான் உனக்கு சொல்றேன். முதல் பேமெண்ட்ல 20 ரூபாய் கேஷ்பேக், அதுக்கப்புறம் நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை எடுத்து நீங்களே யூஸ் பண்ணி பாருங்க. என்னன்னா இன்னைக்கு இம்பாக்ட் சப் வேற மாதிரி ஆயுஷ் மாத்திரை இம்பாக்ட் சபா கொண்டு வந்தாங்க. அவுட்ஸ்டாண்டிங். அவருக்கு இன்ஜுரி இருக்கலாம், வாட் எவர். ஆனா இம்பாக்ட் சபுக்கு ஒருத்தரை வெளில தரத்துனாங்களே, குர்ஜப்னீத் சிங் ஐயாச்சாமி. அவர் பேட்டிங் பயங்கரமா ஆடுவாருங்க, இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. 6 அடிப்பாரு, செம 6 அடிப்பாரு. முகேஷ் சௌத்ரி பேட்டை தூக்கி எப்ப பார்த்தேன்னு எனக்கே தெரியல கடைசியா. அது ஒரு இன்சிக்னிபிகன்ட் விஷயமா பார்த்துட்டு முகேஷ் சௌத்ரியை உள்ள வச்சுட்டு குர்ஜப்னீத்தை வெளில அனுப்புறீங்க. இந்த புலிங்ல வந்து அன்சுல் கம்போஸ் அடிச்ச மாதிரி அவனால 6 அடிக்க முடியுமா? பேட்ல ஒர்க் தயவு செய்து போய் பாருங்க. அவனை நெட்ல பேட்டிங் பார்த்திருந்தாலே வச்சிருப்பீங்களே. அவனை வேற 3 வாட்டி குரு குரு குருன்னு காமிச்சாங்க வேற டிவில. அவனே கொஞ்சம் குவைட்டா அப்படியே சிரிச்சிருந்தான். ஐயா எனக்கு ஏன் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி. அவன் பேட் பேடெல்லாம் தூக்கி CSK பிராக்டிஸ்லயே நடந்து போயின்னு இருக்கானே, அப்ப கூடவா பார்க்கல? ஒன்னும் புரியல. எனிவே இதெல்லாம் எங்களோட தாட்ஸ். குமுறல் அப்படி ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா ஆஸ் யூஷுவல் மன்னிச்சிருங்க. சரியா சொன்னதுக்கு நினைச்சுக்கங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் பத்தி, பேசினதை பத்திங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. பட் அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த குமுறல்களை கேட்டு அதுல இருந்து ஒப்பீனியன்ஸ் என்ன நினைக்கிறீங்களோ நல்லது எடுத்துக்கங்க. அப்படி ஏதாவது தவறா சொல்லியிருந்தா அதை கமெண்ட்ஸ்ல போடுங்க, நாங்க திருத்திக்கிறோம். தட்ஸ் a wrap on today's episode of Game of Thrones, brought to you by Beam UPI, our payment partner, Makashaka, our snack partner, Odoo எங்களோட பிசினஸ் மேனேஜ்மெண்ட் பார்ட்னர். பிசினஸ் நாங்க தெரிஞ்சுக்கிறோம், அந்த மேனேஜ்மெண்ட். என்னடா இசை மழையில நினைய போறது இல்லையா? இசை மழையிலையா? பாட தயாரா நீ? தொண்டை கட்டினாலும் பாடப்படும். இசை மழையில் நினைய தயாரா? brought to you by Game of Thrones. இன்றைக்கு ஏன் இந்த சோகமே, துயரத்தில் ஆடுது CSK மனமே, ஷாட்டாடி ஷாட்டா போனியே, பிளே ஆப்ஸுக்கு போக சான்ஸ் இருக்கா?
இன்றைக்கு ஏன் இந்த சோகமே, அடுத்த மேட்ச்ல தல தரிசனமே. பண்ணணும். அவர்தான் வரணும் ஃபினிஷ் பண்றதுக்கு. இன்னைக்கு நான் கமெண்ட்ரி இருக்கும்போது ஆகாஷ் சோப்ராவை கேட்டேன். 5 பால் 16 ரன் தேவை. பிரஃபுல் இங்க போடுறாரு. தோனி வந்து அடிச்சிருவாரா? கன்ஃபார்மா அடிச்சிருவாருங்கிறாரு. தெரியல அவர் இப்பயே எழுந்து வந்தா கூட இந்த கேமை ஃபினிஷ் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். எனிவே தட்ஸ் a wrap on Game of Thrones once again. Thank you so much.